Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து carbon and phosphorus cycle பார்க்க போறோம். இப்ப carbon cycle, the circulation of carbon between organisms and environment is known as the carbon cycle. இந்த carbon cycle, இந்த circulation எதுக்கு இடையில நடக்குது அப்படினு கேட்டா ஒரு ஆர்கானிசத்துக்கும் environmentக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு process தான். சரியா? இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா carbon cycle அப்படினு சொல்றோம். இந்த கார்பன் இல்லாத ஒரு ஆர்கானிசம்ஸோ இல்ல ஒரு பயோமாலிகுல்ஸோ எதுவுமே கிடையாது இல்லையா? கார்பன் வந்து எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். கார்பன் வந்து பயோமாலிகுல்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படினா பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட். Cycling of carbon between the organisms and the atmosphere is a consequence of two reciprocal process of photosynthesis and respiration. இப்ப ஒரு ஆர்கானிசத்திற்கும் என்விரான்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது உயிரினத்திற்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில் கார்பன் சுழற்சி அடைதல் இதெல்லாமே நடக்கும். எது மூலம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை மற்றும் செல் சுவாசம் ஆகிய இரு நிகழ்ச்சிகள் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த நிகழ்வு நடக்குது. மெயினா பாத்தீங்க அதுதான் கொடுத்திருக்காங்க. Organisms and atmosphere, ஆர்கானிசத்துக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு process. இந்த process எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா photosynthesis and respiration மூலம் நடக்கக்கூடிய ஒரு process. The releasing of carbon in the atmosphere increased due to the burning of fossil fuels, deforestation, forest fire, volcanic eruptions and decomposition of the dead organic matters. கார்பன் இப்ப எப்படி எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படினு பாத்தீங்க அப்படினு கேட்டா எது மூலம் ரிலீஸ் ஆகுது கார்பன் அப்படினு கேட்டா அட்மாஸ்பியர் இன்கிரீஸ் டியூ டு தி burning. அட்மாஸ்பியர்ல வந்து அதிகமா வந்து எரிபொருள்கள் எரிக்கிறதுனாலயும் மெயினா பாத்தீங்க அப்படினா வன அழிவு, காட்டு தீ, எரிமழை இந்த மாதிரி process மூலம் இந்த செயல்கள் நடக்கிறது மூலம் என்னவாகும் அப்படினா கார்பன் வந்து அதிகமா வெளியாகுது. அதான் burning of fossil fuels, deforestation அப்படிங்கிறது காடுகளை அழிக்கிறது மூலம், forest fire காடுகள்ல வந்து நெருப்பு வந்து பிடிக்கிறது மூலம் இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க அதிகமா நமக்கு கார்பன் வந்து ரிலீஸ் ஆகும். இது இல்லாம வெடிப்புகள், இது இல்லாம டெட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது அழுகி போன மக்கி போன அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹியூமஸ்னு சொல்லுவோம்ல, அது மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டா கார்பன் வந்து என்னவாகும் ரிலீஸ் ஆகும் நமக்கு. The details of the carbon cycle are given in the picture. இதுல பாருங்க மெயினா பார்த்தோம் அப்படின்னு கேட்டா கார்பன் சைக்கிள் பாருங்க. இப்ப அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்குது, கார்பன் கிடைக்குது. ஓகேவா? கீழே பாருங்க இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கோல் அண்ட் கேஸ், அதாவது கோல், ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது. டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ், டீகம்போசிஷன், செடிமெண்டேஷன் இது மூலமும் என்னவாகும் அப்படின்னு கேட்டா நமக்கு கார்பன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க மெயினா வந்து அட்மாஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ் மூலம் நமக்கு நடக்குது இந்த கார்பன் சைக்கிள் அப்படின்னா ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கார்பன் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டாக்க ஃபாரஸ்ட் ஃபயர் மூலம், டிஃபியூஷன் மூலம், போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டீகம்போசிஷன் மூலமும் நமக்கு வல்கனிக் எரிப்ஷன்ஸ் இது மூலமும் என்ன கிடைக்குது, நமக்கு கார்பன் கிடைக்குது மெயினா நமக்கு. இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ் அதாவது எரிபொருள்களை வந்து எரிக்கிறது மூலமும், அதாவது எரிபொருள்கள் எரிப்பது மூலம் நமக்கு கிடைக்குது. எரிபொருள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இப்ப அனிமல்ஸோட எக்ஸ்கிரீட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க எரிக்கிறது மூலம் நமக்கு கார்பன் கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட சைக்கிள்ஸ். இப்ப டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் மூலம் என்ன ஆகுது, டீகம்போசிஷன் ஆகுது. டீகம்போசிஷன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ் எது மூலம் நடக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் CO2 அதை எடுத்துக்கிறதுனால என்னவாகுது அப்படின்னு கேட்டா நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் அப்படிங்கிற எனர்ஜி மாலிகுல் கிடைக்குது. இதுல டீகம்போசிஷன், ஃபாசில் ஃபியூல் அண்ட் தென் கம்பியூஷன், ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இது மூலம் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா நமக்கு கார்பன் கிடைக்குது. இதுதான் என்னது கார்பன் சைக்கிள். கார்பன் எப்படியெல்லாம் வந்து நமக்கு உருவாகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a type of sedimentary cycle. இது என்ன சொல்றோம் அப்படின்னா செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் is found in the biomolecules like DNA, RNA, ATP, NADPH and
பாஸ்போலிபிட் மாலிகுல்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, என்ஏடிபிஹெச், பாஸ்போலிபிட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இப்போ டிஎன்ஏ, ஆர்என்ஏங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஏடிபி அப்படிங்கிறது என்னது எனர்ஜி கரன்சி செல் அப்படின்னு சொல்லுவோம். என்ஏடிபிஹெச் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கோ என்சைம்ஸ். அண்ட் தென் பாஸ்போலிபிட் என்ன ஆகும் அப்படின்னா லிபிட் மெம்ப்ரீனை வந்து உருவாக்குறதுக்கு மெயினாக இந்த பாஸ்பேட் வந்து பாஸ்போலிபிட் வந்து யூஸ் ஆகும். Phosphorus is not abundant in the biosphere, whereas a bulk quantity of the phosphorus is present in the rock deposit. அதாவது பாஸ்பரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ராக் டெபாசிட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நமக்கு பாஸ்பரஸ் கிடைக்குது. மெரைன் செடிமெண்ட் அண்டு கானா. கானா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் கடல் பறவைகளின் எச்சம். சரியா? கடல் வாழ் பறவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து எக்ஸ்கிரீட் தான் கானோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பயோஸ்பியரில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு கேட்டால் பாஸ்பரஸ் வந்து இருக்காது. ஆனால் ராக் டெபாசிட், ராக்கோட டெபாசிட் ஆகுறதுனாலையும் செடிமெண்டேஷன்னாலையும் மெரைன் செடிமெண்ட் அதுலேயும் ப்ளஸ் வந்து இந்த கானோ அதாவது பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீட் மூலம் என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். After it circulate in the lithosphere as well as the hydrosphere. இது என்ன ஆகுது அப்படின்னா டெபாசிட் பை வெதரிங் ப்ராசஸ். டெபாசிட் பை வெதரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உதிர்தல் சிதைவு மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இது வந்து படிகங்களிலிருந்து இது வெளியிடப்படும். இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க நிலவெளியிலும் நீர்வெளியிலும் சுழற்சி அடையும். இது வந்து அப்படியே வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க நிலவெளியிலும் நீர்வெளியிலும் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இது சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதான் சர்க்குலேட்ஸ் இன் த லித்தோஸ்பியர் அஸ் வெல் அஸ் த ஹைட்ரோஸ்பியர். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது நிலவெளி நீர்வெளியிலையும் என்னவாகும் இது சர்க்குலேஷன் ஆகும். பாஸ்பரஸ் இன் ஃபார்ம் ஆஃப் phosphate ions and then it is transferred to the each tropical level of the food chain through the food. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்காங்க. அந்த க்ரீன் பிளான்ட்ஸை யார் சாப்பிடுவாங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பிவோரஸ், ஹெர்பிவோரஸ்லேருந்து கார்னிவோரஸ் இந்த மாதிரி என்னவாகும் ஒவ்வொரு லெவலுக்கும் இந்த பாஸ்பரஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகும் க்ரீன் பிளான்ட்ஸை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஸ்மால் அனிமல்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு லெவலாக டிராபிக் லெவலுக்கு என்னவாகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க டிராபிக் லெவல் ஆஃப் த ஃபுட் செயின் த்ரூ த ஃபுட்டு வழியாக என்னவாகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்துக்கும் இந்த பாஸ்பரஸ் வந்து கடத்தப்படும். Again, death of the organisms and degradation by the action of decomposers, the phosphorus is released back into the lithosphere and the hydrosphere to maintain the phosphorus cycle. இப்போ மெயினாக என்னவாகுது ப்ரொடியூசர்ஸ் மூலம் என்னவாகுது அப்படின்னா ஃபுட் செயின் வழியாக ஃபுட்டு மூலம் என்னவாகுது அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த பாஸ்பரஸ். ஓகேவா? திரும்ப என்னவாகும் அப்படின்னா டெத் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அண்ட் டீக்ரேடேஷன் பை த ஆக்ஷன் ஆஃப் டீகம்போசர்ஸ். இப்போ என்னவாகுது க்ரீன் பிளான்ட்ஸை யார் சாப்பிடுவாங்க ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ்லேருந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க கார்னிவோரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது என்னவாகும் அந்த அனிமல் எக்ஸ்கிரீட் வந்து எங்கள் சாயிலில் தான் வந்து டெபாசிட் ஆகும். சரியா? டெபாசிட் ஆனதுக்கப்புறம் என்னவாகும் மெயினாக வந்து டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸும் வந்து என்னவாகும் அப்படின்னு செடிமெண்ட் ஆகிடும். அதுலேருந்து என்னவாகுது அப்படின்னா டீகம்போசர் மூலம் இது கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஷன் ஆகி இந்த பாஸ்பரஸ் என்னவாகும் திரும்ப வந்து எதுக்கு போகும் லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியருக்கு போயிடும். அதான் சொல்லியிருக்காங்க பாஸ்பரஸ் இஸ் released back into the lithosphere and the hydrosphere to maintain the phosphorus cycle. திரும்ப ப்ரொடியூசர்லேருந்து என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் அப்புறம் அனிமல் எக்ஸ்கிரீட்லேருந்து ஏற்படக்கூடிய அந்த பாஸ்பரஸ் வந்து சாயிலில் பட்டு சாயிலில் வந்து டீகம்போஸ் ஆகி அந்த டீகம்போசர் மூலம் அது சிதைக்கப்பட்டு திரும்ப என்னவாகுது அப்படின்னா லித்தோஸ்பியருக்கும் ஹைட்ரோஸ்பியருக்கும் திரும்ப வந்து பாஸ்பரஸ் வந்து வந்துடுது. ஸோ இதுதான் என்னது பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ இந்த பாஸ்பரஸ் சைக்கிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து செடிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செடிமெண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டு இருக்குது, அண்ட் தென் வெதரிங் இருக்குது. அடுத்தது வந்து பாஸ்பேட் ராக்லேருந்து தான் என்னவாகுது பாஸ்பேட் வந்து நமக்கு வரும். அடுத்தது வந்து குவானோ அப்படிங்கிறது என்னது அதாவது கடல்வாழ் பறவைகளோட எச்சம், அதாவது வேஸ்ட் எக்ஸ்கிரீட் அதுதான் சொல்கிறோம் நம்ம குவானோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மூலம் தான் என்னவாகுது நமக்கு பாஸ்பேட் வந்து வெளியில் வருது, அது செடிமெண்ட் ஆகி என்னவாகுது பாக்டீரியா மூலம் சிதைக்கப்படுது. டெத் எக்ஸ்கிரீஷன் மூலம் அதுவும் பாஸ்பரஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஆகுது, அது டீகம்போசிஷன், மினரலைசேஷன்,
சரியா? அடுத்தது வந்து அப்டேட் ஆகி திரும்ப சாயிலுக்கு போயிடுது. சாயிலேருந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? இதுதான் என்னது அப்படின்னு கேட்டால் பாஸ்பரஸ் சைக்கிள். ஓகேவா? பாஸ்பரஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்காது அப்படின்னு கேட்டால் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்காது, பயோஸ்பியரில் அதிகமாக இருக்காது. ஆனால் அது என்னவாகும் அப்படின்னா ராக்கோட செடிமெண்ட்லேருந்து தான் நமக்கு பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து நமக்கு பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீட் மூலம் நமக்கு என்னவாகும் அப்படின்னா பாஸ்பரஸ் கிடைக்கும். இது வந்து பாக்டீரியா ஃபங்கை மூலம் என்னவாகுது டீகம்போஸ் ஆகி நமக்கு திரும்ப சாயிலுக்கு போய் சாயிலேருந்து லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியருக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.